துக்கத்திலிருந்து வெளிவருவார்கள். அதே மாரி நாங்க அமைதியுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா, இன்னைக்கு ஆதவர்ஜுன் அவர்கள் பேசத் தொடங்கும்போதே, சில நிருபர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, அவர பேச விடாம, அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி மட்டுமே சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பிரஷர் குடுக்குறாங்க. உடனடியா ஆதவர்ஜுன் அவர்கள், "நீங்க சன் டிவி தான, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இவ்வளோ நாள் நாங்க பேசவே இல்ல. இப்ப தான் நாங்க பேசப் போறோம். மக்களுக்கு ஒரு சில உண்மைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. நாங்க பேசுறத கொஞ்சம் கவனிங்க" அப்படின்னு சொல்றார். அப்ப ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, "எங்களுடைய மொபைல் சிக்னல்ஸ் எங்களுடைய மொபைல் ஃபோன நீங்க எடுத்துக்கோங்க. எங்களுடைய மொபைல் சிக்னல்ஸ் எங்க இருந்துச்சுன்னு பாருங்க. கரூரினுடைய எல்லையில் நானு, நிர்மல்குமார் அவர்கள், அந்த பக்கமா இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், இவங்க எல்லாருமே நின்னுட்டு தான் இருந்தோம். கரூர்ல இருந்த காவல்துறை அதிகாரிகள் தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் வர வேண்டாம். வந்தா அங்க ஒரு கலவரம் வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில தான் நாங்க கரூர விட்டு கிளம்பி போனோமே தவிர, சும்மா விட்டுட்டுலாம் ஓடல. காவல்துறை அதிகாரிகள் இப்படி சொல்லி, அதன் பிறகு ஒட்டுமொத்தமா